அம்மா, நல்லா இருக்கியாம்மா? அப்பாவின் நிழல், அப்பா ஷேடோ. இந்த யூடியூப் சேனல் உனக்காக மட்டும்தாம்மா கிரியேட் பண்ணியிருக்கேன். என் மகளாகிய உனக்காக மட்டும்தான். இப்போ உனக்கு 5 வயசு ஆகுது. எனக்கு 36 ஆகுது. இந்த அப்பாவின் ஷேடோ சேனலை கிரியேட் பண்ணதுக்கு 2 காரணம் தான். முதல் காரணம் பயம். உன் மேல இருக்கிற பயம். வாழ்க்கை நிலையில்லா ஒண்ணு. நான் என்னோட வயசுல உள்ளவங்கள பார்த்துருக்கேன். ஏதாவது ஒரு காரணமா மெடிக்கலோ, இல்ல ஆக்சிடென்ட்டோ, இல்ல வேற ஏதாவது ஒரு ரீசன்ல செத்து போயிடுறாங்க. இறந்து போயிடுறாங்க. தன்னுடைய மகள தனியா விட்டுட்டு போயிடுறாங்க. அத பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பயமா இருக்கு உன் மேல. எனக்கு அந்த பயம் இருக்கு. நீ இப்ப 5 வயசு ஆகுது. நீ வளர்ந்தப்பறம் ஒரு 20 வயசுல, இல்ல ஒரு டீனேஜ் வயசுல ஒருவேள நான் இல்லாம போயிட்டா, உனக்கு வரும் கஷ்டங்க, துன்பங்கள, ஒரு ப்ராப்ளத்த அதுலேருந்து நீ எப்படி வெளிய வரணும்? அது எனக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ நான் உன்கிட்ட சொல்லணுமே! அப்ப நான் இல்லாம போயிட்டா என்ன ஆகுறது? அந்த பயம் தான். அதற்கு தான் உனக்கு நான் இந்த ஒரு அட்வைஸ் சொல்ற மாரி, ஒரு அறிவுரை சொல்ற மாரி, ஒரு கைடன்ஸா குடுக்கணும்னு நெனைக்கிறேன், இப்பவே. உன் வாழ்க்கையில எந்த மாரி பிரச்சனைலாம் வரலாம்? என்ன மாரி சிச்சுவேஷன்ல நீ ஃபேஸ் பண்ற மாரி இருக்கலாம்? உன்னுடைய எல்லா வயசுலயும், எல்லா காலத்துலயும். அதுலேருந்து உன்ன எப்படி காத்துக்கலாம்? அப்ப நீ அந்த பிரச்சனை வரும்போது யாராச்சும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? யாராச்சும் அட்வைஸ் சொல்ல மாட்டாங்களா? நீ ஏங்கி நிற்கும்போது, அப்ப நான் உயிரோட இருந்தா நான் கண்டிப்பா நான் சொல்றேன். ஒரு வேளை இல்லாம போயிட்டாமா, அப்ப சொல்றதுக்கு யாருமே இல்லன்னு ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. அதனால நான் எல்லா சிச்சுவேஷனையும் கிரியேட் பண்ணி, அதுக்கு என்ன சொல்யூஷனா இருக்கலான்றது என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். நானும் ஒரு பெரிய அறிவாளி கிடையாது தான். எனக்கு எல்லா விஷயமும் தெரியாது தான். ஆனா அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன உங்ககிட்ட சொல்லணும்ல. என்னதான் இருந்தாலும் ஒரு அப்பா குடுக்குற அட்வைஸு கிடைக்காதும்மா. அதுக்கு கிடைக்காம போயிடுமோன்னு நானு தேடும்போது நான் நெனச்சேன், ஒரு வேள யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணா, அதுல நான் வீடியோ போட்டு, அத நான் உன்கிட்ட குடுத்தாக்கா, நீ எப்ப வேணா கேட்டுக்கலாம்ல. ஒரு வேள நான் லெட்டர்ல எழுதி வைக்கலாம்னு நெனைப்பேன். ஆனா அது கிடைக்காம போயிட்டா என்ன பண்றது? அந்த லெட்டர் தொலைஞ்சுட்டா, இமெயில்ல ஒரு வேள டைப் பண்ணி உனக்கு மெயில் அனுப்பலாம்னு நெனைப்பேன். அது ஒரு வேள குடுக்காம போயிட்டா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதுதான் ஒரு சொல்யூஷனா எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உனக்கு ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கேன். நீ ஒரு மெச்சூரான கொஞ்சம் சே சே ஏஜ் வரும்போது நானு இந்த யூடியூப் சேனலோட லிங்க் உனக்கு குடுக்குறேன்னு கேட்டுக்கோ. நீ கவலைப்படாத. இதுல அப்பாவோட பேரும், உன்னோட பேருமே எங்கேயுமே மென்ஷன் பண்ண மாட்டேன். இது யாருக்கும் தெரியாது. நம்ம 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். நீயும் யார்கிட்டயும் சொல்ல வேணாம். ஏன்னா, இதுல நெறைய உண்மைகள் தெரிய வரப்போகுது. நான் சொன்னேன்ல முன்னாடியே, இந்த யூடியூப் சேனல் உருவாக்குறதுக்கு மொத்தம் 2 காரணம் இருக்குன்னு. முதல் காரணம் இதுதான். 2வது காரணம், உன்னுடைய அப்பா பத்தி நீ நெறையா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்பா பத்திய பல உண்மைகள் இருக்கு. ஒருவேள நான் உயிரோட இல்லாம போனா, எதிர்காலத்துல வேற யாரோ என்ன பத்தி சரியா சொல்லக்கூடிய தகவல், இன்ஃபர்மேஷன் உன்ன சரியா சேராம போகலாம். தவறா போகலாம். அதனால என் வாழ்க்கையில நிகழ்ந்த நிகழ்வுகள இங்க சொல்லலான்னு இருக்கேன். உன் அப்பா பத்தி சொல்லணும்னா, ஷார்ட்டா சொல்லணும்னா, உன் அப்பா ஒரு வகையில நல்ல அப்பா தான். ஒரு வகையில பார்த்தா கெட்ட அப்பா. ஒரு வகையில புத்திசாலியான அப்பா. ஒரு வகையில ஏமாளியான அப்பா.
ஒரு வகையில் திறமையான அப்பா, ஒரு வகையில் முட்டாளான அப்பா, ஒரு வகையில் நான் தைரியமான அப்பா, ஒரு வகையில் பயந்தாங்கோலியான அப்பா. இந்த அப்பா வெற்றியோட உச்சத்தையே தொட்டிருக்கேன். ஆனால் அதுபோல் பாதாள தோல்வியும் கண்டிருக்கேன். இந்த மகிழ்ச்சியான அந்த கடலில் குளிச்சிருக்கேன். துன்ப வெள்ளத்தில் சிக்கிய அப்பா இருந்திருக்கேன். இப்படி இந்த அப்பா பல வடிவங்களில் இருக்கிறேன். 1000 வடிவங்கள் இருந்தாலும் உனக்காக மட்டும் வாழும் இந்த அப்பா. நீ கவலைப்படாதம்மா. இந்த 2 ரீசனுக்காக தான் நான் இந்த சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. தைரியமா இரு. உன் கூட நான் இருக்கேன் எப்பவும். உங்களோட இருக்கனோ இல்லையோ, எல்லாம் சொல்லுவாங்கள்ல, செத்ததுக்கப்புறம் ஆவியா இருப்பாங்கன்னு. அந்த மாதிரி அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, நீ செத்ததுக்கப்புறம் உன் கூட ஆவியா இருப்பேன். உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை, பேய் நம்பிக்கைலாம் இல்லை. ஒருவேளை இருந்துச்சுன்னா உன் பக்கத்துல தான் இருப்பேன். எதுக்கும் கவலைப்படாத. எதுக்கும் தைரியமா இரு. அப்பா எப்பவும் உன் கூட நிழலா உன் கூடவே இருப்பேன். உன்னை பாதுகாத்துட்டே இருப்பேன். போம்மா, போய் சந்தோஷமா இரும்மா. இப்போ உனக்கு 5 வயசு தானே ஆகுது. போய் டிவி பாரு, விளையாடு, பாட்டு பாடு, டான்ஸ் ஆடு, சந்தோஷமா இரு. நான் இருக்கேன்.